அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம முல்லா கதை தான் பார்த்துட்ருக்கோம். முல்லா கதையில் இது ஒரு வித்தியாசமான கதை. அதாவது முல்லா அறிஞர் தானே. அவர் அரசர்கிட்ட, அதாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா அவர் போய் அரசர்கிட்ட பேசி அதை சரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். பொதுவாக அவர் வெளியூர் போனாலே அரசரை பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த குறைகள் எல்லாத்தையும் அதுக்கு என்ன செய்யணும்னு தீர்வு கேட்டு அதை செஞ்சு கொடுப்பார். அதனால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு தடவை அந்த மாதிரி தான் அவர் வெளியூர் போயிட்டு வந்திருக்காரு. வெளியூர் போயிட்டு வந்தோன்னே ஊர் மக்கள் எல்லாரும் அவர் அரசரை தான் பார்க்க வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு எல்லா மக்களும் அரசரை பார்த்தீங்களா, என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு போட்டு அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவர் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும்னு. ஒரு முறை அதே மாதிரி அவருடைய நண்பருடைய மகள் திருமணத்துக்கு வெளியூர் போயிட்டு வந்தார். இப்போ வெளியூர் போயிட்டு வந்துட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம எப்போ வெளியூர் போனாலும் அரசரை தான் பார்த்துட்டு நம்ம ஏதாவது சலுகை வாங்கிட்டு வரோம் அல்லது எதுக்காவது தீர்வு வாங்கிட்டு வரோன்னே அந்த மக்கள் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வந்தோடனே ஒரு இதில் மேடை மாதிரி இருக்குது அந்த கிராம இதில், அதில் ஏறி உட்காந்துக்கிறாரு. நான் அரசரை பார்த்துட்டு வந்தேன் எல்லோரும் ஆவலாயிடுறாங்க, வேகமாக வராங்க. அரசர் எங்கிட்ட தனியாக பேசினாருன்னு சொல்கிறாரு. இன்னும் எல்லாருக்கும் இன்னும் குஷியாகிடுது. என்ன சொன்னார் என்ன சலுகை சொன்னார், எதுக்கு தீர்வு சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓடி உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் முட்டா பயலே ஒதுங்கி நில்லுடா, குதிரை இடிச்சிட போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் அவர் வர வழியில் நின்றுட்டுருந்தேன், அதனால் என்னைய பார்த்து அப்போ அப்படி சொன்னார், நீ முட்டா பயலே ஒதுங்குடான்னு சொன்னார். அப்போ நீங்கள் அரசர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க கிராம மக்கள் எல்லோரும். உடனே ஆமாம் நான் திட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் நான் போயிட்டு வந்தேன்னா அரசரை தான் வெளியூர் போனால் நான் அரசரை தான் பார்க்க போகிறான்னு நினச்சிட்ருக்குறீங்க. நான் ஒவ்வொரு வரையும் வேறு விஷயத்துக்கு கூட நான் வெளியில் போயிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி நினச்சிக்கிறீங்க, இப்போ திட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிக்கிறாங்க நகைச்சுவையாக. அப்போ முல்லா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், ஆகா நம்மளுக்கு ஒரு தொந்தரவு விட்டுதுடா, இதை போட்டு நம்மளை படுத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி இவ்வளோ அழகாக சாமர்த்தியமாக சாதுரியமாக அந்த பிரச்சனையிலேருந்து அழகாக தன்னை விடுவித்து கொண்டார் முல்லா. நன்றி.